சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பாலஸ்தீன குழந்தைகளை குறிவைத்ததற்காக இஸ்ரேலிய தலைவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது. இதற்கிடையே மனிதாபிமான உதவிகளை வழங்கிய ஊழியர்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்தப்பட்ட தாக்குதல் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏமன் ஹவுத்திகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் வீடியோவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டிருக்கிறார். இதையடுத்து புதிய நடவடிக்கையாக அமெரிக்க போர் விமானங்கள் ஏமன் மீது 5 முறை குண்டு வீசி தாக்கியிருக்கின்றன. மறுபுறம் ரஷ்யாவினுடைய பெயரை கூறவே அமெரிக்கா பயப்படுகிறது என்று ஜெலன்ஸ்கி கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இறுதியாக அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு தொடர்பில் முதல் முறையாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கும் எலான் மஸ்கிற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். சர்வதேச பாலஸ்தீன குழந்தைகள் தினத்தன்று இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் அதாவது ஹமாஸ் அமைப்பு பாலஸ்தீன குழந்தைகளை முறையாக குறிவைத்ததற்காக இஸ்ரேலிய தலைவர்கள் மீது வழக்கு தொடர அழைப்பு விடுத்திருக்கிறது. சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் பாலஸ்தீன குழந்தைகளுக்கு எதிரான இஸ்ரேலிய குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதற்கு பொறுப்பானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. காசா பகுதிக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்து 19,000 பாலஸ்தீன குழந்தைகள் தியாகிகளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலாக காசாவில் 39,000 குழந்தைகள் 1 அல்லது 2 பெற்றோர்களையும் இழந்திருக்கிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு கூறல் இல்லாததை விமர்சித்திருக்கின்ற ஹமாஸ் அமைப்பு சர்வதேச மௌனம் காசாவில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு மேலும் துணிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறது. சட்ட நிறுவனங்கள் தீர்க்கமாக செயல்படவும் இஸ்ரேலின் மீறல்களை அம்பலப்படுத்தவும் காசாவின் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் அது வலியுறுத்தி இருக்கிறது. இதற்கிடையில் காசாவின் மொத்த மக்கள் தொகையில் 51% குழந்தைகள் என்று பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் அதாவது UNRWA தெரிவித்திருக்கிறது. மார்ச் 18ஆம் தேதி அன்று இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கியதிலிருந்து காசாவில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 100 குழந்தைகள் கொல்லப்படுவதாகவோ அல்லது காயமடைவதாகவோ அந்த நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த போரில் இளம் உயிர்கள் பறிக்கப்படுகின்றன என்றும் UNRWA தலைவர் பிலிப் லாசரணி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் காசாவின் குழந்தைகள் உயிர் வாழவும் குழந்தைகளாகவும் இருக்க ஒரு வாய்ப்பை வழங்கியது. மீண்டும் போர் தொடங்கியது அவர்களின் குழந்தை பருவத்தை மீண்டும் கொள்ளையடிக்கிறது என்றும் போர் காசாவை குழந்தைகளுக்கு அல்லாத ஒரு நிலமாக மாற்றிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை காசாவில் மனிதாபிமான தொண்டு பணிகளை மேற்கொண்டு வந்த ஊழியர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய தாக்குதல் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காசா மக்களுக்கு அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகளை வழங்கி வந்த அப்பாவி ஊழியர்கள் இஸ்ரேல் ராணுவத்தினரால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டுகின்ற வீடியோ காட்சி இணையத்தில் வெளியாகி உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி காசாவில் உள்ள ரஃபா நகரில் மனிதாபிமான உதவி குழுவினர் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் இதர வாகனங்களில் சென்று கொண்டிருந்த போது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த கொடூரமான தாக்குதலில் பாலஸ்தீன சிவப்பறை சங்கம் எனப்படுகின்ற ரெட் கிரசன்ட் அமைப்பைச் சேர்ந்த 8 தன்னார்வலர்கள், பாதுகாப்பு அவசர பிரிவைச் சேர்ந்த 6 உறுப்பினர்கள் மற்றும் UNRWA ஊழியர் ஒருவர் என மொத்தமாக 15 பேர் இரக்கமின்றி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் அனைவரும் பட்டினி மற்றும் நோயால் வாடுகின்ற காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை செய்வதற்காக களத்தில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் உதவி பணியில் ஈடுபட்டிருந்ததை அறிந்து இஸ்ரேல் ராணுவம் வேண்டுமென்றே இந்த தாக்குதலை நடத்தியதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மற்றும் உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. ஆரம்பத்தில் இஸ்ரேல் தரப்பில் சந்தேகத்திற்கிடமான முறையில் தங்கள் ராணுவ வீரர்களை நெருங்கி வந்த வாகனங்கள் மீது தவறுதலாகவே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இந்த வெறித்தனமான தாக்குதல் நடந்த அன்று உயிரிழந்த மனிதாபிமான உதவிக்குழு ஊழியர்களில் ஒருவரான பாலஸ்தீனரின் கைபேசியில் இருந்து கைப்பற்றப்பட்ட
ஒரு அதிர்ச்சியூட்டுகின்ற வீடியோ தற்போது வெளியாகி இஸ்ரேலின் பொய் முகத்திரையை கிழித்திருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்ற அந்த வீடியோவில் மனிதாபிமான உதவி ஊழியர்கள் பயணித்த ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களில் அவசர நிலையை குறிக்கின்ற பிரகாசமான சிவப்பு விளக்குகள் எரிந்த நிலையில் தெளிவாக தெரிகின்றன. இருந்தபோதிலும் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அந்த வாகனங்களை குறிவைத்தும் வாகனங்களில் இருந்து வெளியேற முயன்ற உதவிக்குழுவினரை நோக்கியும் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்ற கொடூரமான காட்சிகள் அந்த வீடியோவில் துல்லியமாக பதிவாகி இருக்கின்றன. இந்த வீடியோ ஆதாரத்தின் மூலம் இஸ்ரேல் திட்டமிட்டு வேண்டுமென்றே மனிதாபிமான உதவி பணியில் ஈடுபட்டிருந்த 15 அப்பாவி ஊழியர்களையும் படுகொலை செய்தது அப்பட்டமாக அம்பலமாகியிருக்கிறது. மறுபுறம் ஏமனின் ஹவுத்திகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் வீடியோவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏமனில் அமெரிக்க படைகள் நடத்திய ஹவுத்தி போராளிகள் மீதான தாக்குதல் வீடியோ ஒன்றை தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதளம் மூலம் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். செங்கடல் கப்பல் போக்குவரத்து பாதையில் காசா இஸ்ரேல் போர் காரணமாக ஏற்பட்ட பதற்றத்தை தொடர்ந்து ஹவுத்தி படைகள் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரபரப்பான வீடியோவில் குழுவாக நின்றிருந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்க படைகள் துல்லியமான தாக்குதல் நடத்தி அவர்களை அழிப்பது பதிவாகி இருக்கிறது. கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் ஹவுத்தி ராணுவத்தினர் என்றும் அவர்கள் ஒரு முக்கியமான கட்டளைக்காக கூட்டமாக காத்திருந்ததாகவும் ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இந்த தாக்குதல் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக ஒரு தரப்பினர் ட்ரம்ப் மீது போர்க்குற்றம் புரிந்ததாக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். புதிய விரோதமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாக அமெரிக்க போர் விமானங்கள் ஏமன் மீது மேலும் 5 முறை குண்டு வீசி தாக்கியிருக்கின்றன. மேற்கு மாகாணமான அல் ஹுதைதாவில் உள்ள ஹமரன் தீவில் அமெரிக்க போர் விமானங்கள் 5 தனித்தனி வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக ஏமன் வட்டாரங்கள் தெரிவித்தன. வடக்கு சாதா மாகாணத்தில் இதேபோன்ற குண்டுவெடிப்புகள் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அல் மசீரா தொலைக்காட்சியின்படி சமீபத்திய தாக்குதல் அலைகளில் சாதா 4 முறை குண்டுவீச்சுக்கு உள்ளாகி இருக்கிறது. சனிக்கிழமை அதிகாலை கிழக்கு சாதாவில் உள்ள ஹக்லான் பகுதியில் நடந்த 2 முந்தைய வான்வழி தாக்குதல்களுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. வான்வழி தாக்குதல்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்து இதுவரைக்கும் எந்தவிதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை. மறுபுறம் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவின் எதிர்வினை பலவீனமாக இருப்பதாக வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 19 பேர் உயிரிழந்தார்கள். அவர்களில் 9 பேர் குழந்தைகள் என்று தெரிய வந்ததை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி அமெரிக்காவை சாடியிருக்கிறார். அதாவது ரஷ்யா மீது எதிர்வினை ஆற்ற அமெரிக்கா தயக்கம் காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அமெரிக்கா குறித்து ஜெலன்ஸ்கி கூறுகையில் ரஷ்யாவின் பெயரை கூட குறிப்பிடுவதற்கு அமெரிக்கா பயப்படுகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர எங்களுக்கு அறிக்கை மட்டும் போதாது, ரஷ்யா மீது அழுத்தம் தேவை. ரஷ்யா மீண்டும் மீண்டும் குழந்தைகளை கொல்லுகின்ற பாதையை தெரிவு செய்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அமெரிக்க தூதர் பிரிட்ஜெட் பிரிங்க் ஏவுகணை தாக்குதலால் சிலர் உயிரிழந்ததை குறிப்பிட்ட இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்கு இதுவே ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியதை போதுமான எதிர்வினையாக கருதவில்லை என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக அமெரிக்காவின் வர்த்தக பங்காளிகள் மீது ட்ரம்ப் நிர்வாகம் வரிகளை அறிவித்திருக்கின்ற நிலையில் முதல் முறையாக ஐரோப்பாவுக்கு ஆதரவாக ட்ரம்புக்கு எதிராக எலோன் மஸ்க் கருத்து தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே வரிகளே இல்லாத வர்த்தகம் சாத்தியமாக வேண்டும் என தாம் விரும்புவதாக உலகின் பெரும் கோடீஸ்வரரான எலோன் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ட்ரம்பின் ஆலோசகர்களில் ஒருவரான அவர் அரசாங்கம் தேவையில்லாமல் செலவு செய்வதை கண்டறிந்து அதை தடுக்கும் முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார். அமெரிக்காவுடன் மிக அதிகமாக வர்த்தக உறவு கொண்டிருக்கும் இத்தாலிக்கு 20% வரியை ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இத்தாலியின் தீவிர வலதுசாரி கட்சியொன்றின் தலைவர்களுடன் காணொலி விவாதம் ஒன்றில் கலந்து கொண்ட எலான் மஸ்க் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வரி இல்லாத சூழல் உருவாக வேண்டும் என்றும் வெளிப்படையாக வர்த்தகம் சாத்தியமாக வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே ஐரோப்பாவில் தமது டெஸ்லா நிறுவன வாகனங்களின் விற்பனை கடுமையாக சரிவடைந்து வருகின்ற நிலையில் ஐரோப்பா முழுவதும் செயல்படுகின்ற தீவிர வலதுசாரி அரசியல் கட்சிகள் அனைத்திற்கும் தமது ஆதரவு எப்போதும் இருக்கும் எனவும் அவர் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் மக்கள் ஐரோப்பாவில் வேலை செய்ய விரும்பினால் அல்லது வட அமெரிக்காவில் வேலை செய்ய விரும்பினால் அவர்கள் அவ்வாறு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் எலான் மஸ்க் தெரிவித்திருப்பதோடு இதுவே ஜனாதிபதி ட்ரம்புக்கு தாம் முன்வைக்கின்ற ஆலோசனை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.